ரொம்ப நாளாக ஸ்குவிட் சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த ஈஸி ரெசிபி எனக்கு கிடைச்சிது. வீடியோவில் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா அது கூட கொஞ்சம் ட்ரை மசாலா போட்டுட்டு இது நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இதுலேருந்து தண்ணி விடும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு இந்த ஸ்குவிட்லேருந்து வர தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பர் அல்டிமேட்டான ஸ்குவிட் ஃப்ரை ரெடி. இதே சேம் ரெசிபியை நான் ப்ரான்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு 1/2 kg ஸ்குவிட் வாங்கிட்டு ட்ரை பண்ணோம். நிறைய தான் இருந்துச்சு. ஆனால் சர்வ் பண்ணும்போது எல்லாருக்கும் 2 ஸ்பூன் தான் வந்துச்சு. அவ்வளோ குவான்டிட்டி கம்மியாயிருச்சு. எனக்குன்னு அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டோம். ஏன்னா இந்த ஸ்குவிட் மசாலா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.